என் வாழ்க்கையே வீணானாலும் பரவாயில்ல பிரேமா. என் பொண்டாட்டியோட இருக்கிறது எனக்கு சந்தோஷம். வா. இனியா வேணாண்டா, சொன்னா கேளு. ராசாத்தி நீயாவது சொல்லு. நீங்க 2 பேரும் போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? விடு, அவனை போகட்டும். அவன் ஏன் பிள்ளாடி, எங்கே போனாலும் ஜெயிச்சிருவான். கிளம்புட நீ. கொடு. இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தது தானே மாப்பிள்ள. எதுக்கு நீங்க எங்கேயோ போய் வாழணும்? பேசாம எங்க வீட்டுக்கு வந்துருங்க மாப்பிள்ள. 2 பேரும் வெளியெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம். எங்க வீட்டுக்கே வந்துருங்க. இல்லம்மா, அது நல்லா இருக்காது. மாமியார் வீட்ல விருந்து மருந்துக்கு 2 நாள் வந்து தங்கலாம். ஆனா அங்கேயே வருஷ கணக்குல தங்குனா என் புருஷனுக்கு மரியாதை இருக்காது. கூழோ கஞ்சியோ என் புருஷன் சம்பாதிச்சு எனக்கு கொடுப்பாரு. எங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஓலை குடிசை கிடைக்காதா என்ன? அது இல்லடி அம்மா, எனக்கு இவர் மேல நம்பிக்கை இருக்குமா. நாங்க எங்க இருந்தாலும் என் பேருக்கு ஏத்த மாதிரி அவர் என்னை ராசாத்தி மாதிரி வச்சு பார்த்துப்பாரு. எனக்கு அது போதும்மா, எங்களை தடுக்க வேண்டாம். நீங்க இதுக்கு மேல வாழ போறவங்களை பத்தி யோசிங்க. அண்ணி எங்க கிளம்புறீங்க? புனிதா, நீ எங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். நல்லதோ கெட்டதோ அமைஞ்சிருச்சு. பெரியத்தை ஏத்துப்பாங்களோ இல்லையோ, நீ நிம்மதியா வாழணும். அண்ணி எங்களால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. புனிதா, தேவையில்லாம எங்களை நினைச்சு நீ பேசிட்டு இருக்காத. இன்னைக்கு பிரச்சனை, அதனால நாங்க வெளியில போறோம். நாளைக்கே நாங்க சேர்ந்துப்போம். அதனால எங்களை பத்தி கவலைப்படாம உங்க வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா வாழணும். வரேன் புனிதா. பாத்துடா, பெரியத்த மனசு கோணாம நடந்துக்கோ. அவங்க தகுதிக்கு உன்னை மாப்பிள்ளைய ஏத்துக்க தயங்குறாங்க. அவங்க ஏத்துக்கிற வரைக்கும் நீ பொறுமையா இரு. அதை விடுக்கா. ஆனா நீங்க கபிலா, எங்களை பத்திலாம் ஒன்றும் நீ கவலைப்படாத. உங்க அக்காவை நல்லபடியா சந்தோஷமா வச்சு பார்த்துப்பேன். நாங்க வரோம். ரசத்தி வா.
உள்ள போங்க, கூட்டிட்டு போ. வாங்க. வாங்க. அண்ணே ஒன்று நின்று ஆசீர்வாதம் பண்ணுங்க. சேர்ந்து நில்லுங்க அண்ணா. வாங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க. வாங்கன்னு சொல்கிறல்ல. ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நல்லா இருங்கம்மா, நல்லா இருப்பா, நல்லா இருங்க, நல்லா இருங்க. எந்திரி மரகதா. என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணுமா, ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருங்க. ரெண்டு பேரும் எந்திரிங்க. மங்க உள்ள கூட்டிட்டு போய் சாமி கும்பிட சொல்லு. ம். புனிதா உள்ள போங்க. வாங்க. ம். அவா அவடி இருமா. ஏய் கண்மணி, இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமாம்மா, எனக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒரேடியா அந்த ராசாத்திய இந்த வீட்டை விட்டு துரத்த எவ்வளோ பிளான் பண்ணோம். அப்பப்பப்பா, ஆனா அவ நம்ம என்ன பண்ணாலும் சமாளிச்சுக்கிட்டு குத்துக்கல்லு மாதிரி இந்த வீட்டை விட்டு நகராமையே இருந்தா. இப்போ ஒரு வழியா அவளை வீட்டை விட்டே துரத்தியாச்சுமா. அவசரப்பட்டு சந்தோஷப்பட்டுறாதடி. அவ இந்த வீட்டை விட்டு தான் போயிருக்கா, ஆனா இந்த ஊரை விட்டு இன்னும் போகல. மா, அதான் அவ வீட்டை விட்டு போயிட்டால, இனி அவ ஊரை விட்டு போனா என்ன, போகலன்னா நமக்கு என்ன? அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி. அவ பக்கத்துல இருக்கிறதே ஆபத்து தான். என்னதான் உன் மாமியாக்காரி அந்த ராசாத்திய வெறுத்தாலும் இனிய மேல கொஞ்சம் பாசமா தான் இருக்கா. ஏன்னா இனிய அவ வளர்த்த புள்ள. இங்க பாரு, இனிய அழுது கிழுது சீனை போட்டு திரும்ப உள்ள வந்துடக்கூடாதுடி. அப்படி மட்டும் அந்த ராசாத்திய இனியனும் திரும்ப உள்ள வந்துட்டா வந்தவ உன்னை வெளியில அனுப்ப பாப்பா. அதனால அந்த ராசாத்திய அந்த வீட்டை விட்டு அனுப்பிச்ச மாதிரி இந்த ஊரை விட்டே ஒழிச்சு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு அனுப்பி வச்சிடணும். அது எப்படிம்மா முடியும்? இந்த ஊர்ல அவங்களுக்கு யாரும் வீடு கொடுக்காம பாத்துக்கிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த ஊரை விட்டே போயிடுவாங்கல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கண்மணி, எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஒழிச்சு கட்டணும். ஆமாம்மா, நீ சொல்ற மாதிரி அவங்க இந்த ஏரியாவிலேயே இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணு. அதெல்லாம் பண்ணிடலாண்டி. ம். சம்மந்தி, சம்மந்தின்னு பாக்குறேன், இல்லன்னா ஆரஞ்சு பல்ல கழட்டி இருப்பேன். எதுக்கத்தை என்ன அடிக்கிறீங்க? உடைச்சி அடிக்காம உன்னை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? எவ்வளவு கெட்ட என்னோண்டி உனக்கு. திட்டம் போட்டு ராசாத்திய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அது காத்தாலும் மகளும் கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களெல்லாம் நீங்க எல்லாம் என்னடி ஜென்மங்க? பொம்பளைங்களா நீங்க? சீ,
அடுத்து உங்க குடும்பத்தை கெடுத்துட்டு அதுக்கு ஆட்டம் வேற போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் நடந்து போற இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்காது. சீ. இங்க என்ன பிரச்சனை? அத்தை பாருங்க அத்தை, சின்னத்தை என்ன அடிச்சிட்டாங்க. எதுக்கு மங்கை அடிச்ச? நியாயமா பார்த்தா அவளை வெட்டி போட்டிருக்கணும். ஒடிச்சதோட விட்டுட்டேன். ராசாத்தி வீட்டை விட்டு போனதுக்கு அந்த சந்தோஷத்துல இவங்க 2 பேரும் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்ன சம்பந்தி சொல்றீங்க? யாரு பாட்டு போட்டு ஆடினா? இங்க பாருங்க, போய் சொன்னீங்க அப்புறம் அவ்வளவுதான். 2 பேரும் அடிச்சிருவேன். பாருங்க சம்பந்தி, உங்க முன்னாடியே எப்படி மரியாதை இல்லாம பேசுறாங்கன்னு. மங்கை, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அத்தை, அவங்க மருமகளை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கல்ல, அந்த கோவத்தை என் மேல காட்டுறாங்க. என்னாலதான் எதுவுமே பேச முடியாது, அதனாலதான் என்ன போட்டு அடிக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா அத்தை? உங்களுக்கு மருமகளா வந்துட்டு எவ்வளவு தண்டனை அனுபவிக்கிறேன் பாருங்க. ஜெய் கண்மணி, நடிக்காதடி. மங்கை, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓ மருமக தப்பு பண்ணா, என் குடும்பத்தை கெடுத்தா, என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சா, அதுக்காக அவளை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கேன். இப்ப நீ அவளுக்காக ஒண்ணு பண்ணாத இவளை போட்டு அடிக்கிற? அக்கா, நீங்க விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சும்மா நீ ஏதாச்சும் கதை சொல்லிட்டு இருக்காத. உன் மருமகளை நான் வெளியில அனுப்புனதுக்கு இவளை வச்சு பழி தீர்த்துக்கிற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல மங்கை. வர வர நீ ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. இங்க பாரு மங்கை, வெளியில அனுப்பியும் எனக்கு இன்னும் ராசாத்தி மேல இருக்கிற கோவம் தீரல. என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு. அந்த வீணா போனவன் எனக்கு மருமகனா வந்துட்டான். அவ்வளவு வேதனையில இருக்கேன் நானு. அப்புறம் ரொம்ப நேரம் ஆகாது மங்கை, இந்த குடும்பத்தை 2 ஆக்கி பிரிச்சுட்டு போறதுக்கு. மரியாதையா இருந்துக்கோ. என்னக்கா நீங்க அதையே வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அதுதான் ஆசைன்னா உங்களுக்காக நான் அதை பண்ண கூட தயாரா இருக்கேன். சும்மா இதை வச்சு மிரட்டி காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. என்னாச்சு? என்ன மரம்? என்ன மங்க, எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? பாருங்க, நம்ம ராசாத்தியும் இனியனும் வீட்டை விட்டு போனதுக்கு இவங்க 2 பேரும் பாட்டை போட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன கண்மணி இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, இவங்க ராசாத்தி போன கோவத்துல என்ன வந்து அடிக்கிறாங்க. போய் சொல்றா. ஆமா, இவதான் கண்மணி அடிச்சு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. மங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டேன்? அவங்க வீட்டை விட்டு போனதுதான். சும்மா அதையே பேசிக்கிட்டு பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்காத. நீங்க என்னையே சொல்லிக்கிட்டு இருங்க. நம்ம பிள்ளையும் மருமகளும் வீட்டை விட்டு போயிருக்காங்க. அந்த வருத்தம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? அக்காவுக்கு தான் எந்த கவலையும் இல்லைன்னா உங்களுக்குமா? யாருக்கு கவலை இல்ல மங்கை? இனியே நான் தூக்கி வளர்த்த புள்ள அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனையில இருக்கேன் தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராசாத்தி தான். அவ பின்னாடி போனா பாரு, அதான் அவனோட தப்பு. இனிய ஏன் பேச்சு கேட்டு அந்த குண்டச்சியை மட்டும் வெளியில அனுப்பியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? எல்லாம் உங்களால வந்த பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டி கூட்டிட்டு வந்தீங்க, அவளாலதான் இந்த குடும்பமே விளங்காம போச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டு பையனையும் இங்க கொண்டு வந்து விட்டுட்டா. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவதான். அக்கா, தேவையில்லாம பேசாதீங்க. மங்கை, நீயாவது சொன்னா கேளம்மா. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்ங்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு நான் தான் கிடைச்சேன். அதனால எல்லா பழியும் தூக்கி என் மேல போடுங்க. அதுவும் நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கணும். எல்லாம் என் தலையெழுத்து. என் பிள்ளையும் மருமகளும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் இங்க நின்னுகிட்டு இருக்கேன். எனக்கு கேட்கறதுக்கு கூட நாதி இல்ல. நானே எங்கேயாவது போய் தொலைறேன். என்னம்மா மங்க, உனக்கு இது நல்லா இருக்கா?
இந்த வீடு நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், புனிதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே ராசாதே இதெல்லாம் பண்ணா. அவளுக்காக அவ ஏதாவது நினைச்சிருக்காளா? இந்த குடும்பத்துக்காக தானே அவ பாடுபட்டா. அவளுக்கு போய் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கே. தப்பு பண்ணிட்டு அடுத்தவங்க குடிய கெடுத்துட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க. உனக்கு உண்மையாவே சக்தி இருக்கா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இனி என் பையனும் மருமகளும் இந்த வீட்டுக்கு வர வரைக்கும் உன்னை நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், கும்பிட மாட்டேன். போதும், உனக்காக நான் செஞ்ச பூஜை பரிகாரம் எல்லாம் போதும். அதுக்கு நீ நல்ல பரிசை கொடுத்துட்ட. போதும், இனிமே நான் உன்னை பார்க்கவே மாட்டேன். ரசத்தி வா. யாரு அழகு நான் வந்துட்டேன் மாப்ள. வர அது மாப்ள ரசத்தி, வாங்க வாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த மேக்கப் எல்லாம் களைச்சிட்டு அந்த கெட்டப்பெல்லாம் தூக்கி கடாச்சிட்டு இப்பதான் குளிச்சேன். ஏன்னா புனிதாவையும் கபிலனையும் மறுவீடு கூட்டு பண்ணும்ல, அதுக்குத்தான் நீங்க என்னைய கூப்பிட வந்திருக்கீங்கன்னு தெரியும். இருங்க, சட்டுப்புட்டுன்னு கதவெல்லாம் சாத்திட்டு. அதுக்காக நாங்க வரல. அப்புறம் வேற என்ன விஷயம் மாப்ள? நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. ஏமாப்ல, பிரச்சனை வரும்னு நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல மாப்ள. நானும் தான். பெரியம்மா கோவப்படுவாங்க, ரசத்தை வெளியே போக சொல்லுவாங்க, அப்புறம் எல்லாரும் பேசினா சரியாயிடுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க அடம் பிடிச்சி நின்றுட்டாங்க. எங்களுக்கு வேற வழி தெரியலடா. விடு மாப்ள, அவங்க தான் அப்படின்னு தெரியும்ல, நீ அதுக்காக ஒன்றும் வருத்தப்படாத. டேய், எங்களுக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன உதவி மாப்ள? டேய், நானும் இவ்வளோ வீட்டை விட்டு வந்துட்டோம். எங்க போறதுன்னு தெரியல. ஒரு 2 நாள் மட்டும் உன் வீட்டில் தங்கிக்கவா? டேய், என்ன மாப்ள கேக்குற நீங்க? அம்மா, என்னம்மா பேசுற இவன்? டேய், 2 நாள் என்னடா 2 நாள்? நீங்க 2 வருஷம் கூட இங்க தங்கிக்கிங்கடா. உங்களெல்லாம் யாரும் எதுவும் கேட்க முடியாது. என்னம்மா இவன்? 2 பேரும் வாங்க உள்ள வாங்க. தம்பி அழகரு. யார் அது? ஹவுஸ் ஓனர் மாப்ள. இரு வர. அண்ணே. ஆமா, அந்த பொண்ணு பையன் யாரு? அது என் மாப்பிளையும் தங்கச்சியும். அவங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனைண்ணே, அதனால என்னைய தேடி இங்க வந்திருக்காங்க. அதனால ஒரு 2 நாள் இங்க தங்கிட்டு போலாம்னு வந்திருக்காங்க. அவங்க புது வீடு பார்த்ததும் கிளம்பி போயிருவாங்கண்ணே. 2 நாள்ல போயிருவாங்கல்ல? போயிருவாங்க. தாராளமா தங்கிட்டு போட்டோம். நல்லதுண்ணே, சந்தோஷண்ணே. தம்பி, ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லுங்க. சரிண்ணே, கண்டிப்பா. பத்துமா பாத்துக்குங்க. அது ஒண்ணும் இல்ல மாப்ள, ஹவுஸ் ஓனரு யார் இது 2 பேரும் புதுசா இருக்கீங்களேன்னு விசாரிச்சாப்ல. நல்ல தங்கமான மனுஷன். நானே 3 மாசம் வாடகை கொடுக்கல, அதை பத்தி இன்னும் அவர் கேட்கவே இல்லம்மா. அவரா ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனாருமா. ராசாத்தி, இது பொம்பளை யாரும் இல்லாத வீடு, அங்கங்க அப்படி இப்படி அலங்கோலமா தான் இருக்கும். நீ எதுவும் மனசுல நினைச்ச கூடாது, அனுசரிச்சுக்கணும், சரியா? ஐயோ அண்ணே,
இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நான் ஆ பாத்துக்கிறேன் சரிம்மா, நான் ஒரு மடையன் வந்ததுல இருந்து உங்களை வாசல்லே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க உள்ள போய் காப்பி தண்ணி ஏதாவது குடிப்போம். தம்பி அண்ணே. தம்பி நல்லா யோசிச்சு பார்த்தேன். நமக்கு தண்ணி பிரச்சனை வேற இருக்கு. இதுல நீ இவங்கள தங்க வச்சீன்னா தண்ணி செலவு அதிகமாகும். மழை அடிச்சு ஊத்துது, தண்ணி செலவாகுமா? அது போக கரண்ட் செலவு அதிகமாகும். அதுவும் 2 ஆம்பளைங்க வேற தங்குறீங்க. அண்ணே என்னாச்சுண்ணே உங்களுக்கு? இப்பதானே நீங்க நல்லா பேசிட்டு போனீங்க. ஆமா, இந்த பொண்ணு உனக்கு யாரு? அண்ணே தங்கச்சிண்ணே. ஏன்பா, உன் கூட பிறந்தவங்க தான் யாரும் இல்லைன்னு சொன்னேன்ல. அப்ப இந்த பொண்ணு யாரு? அண்ணே அவன் யார் தெரியுமாண்ணே? நம்ம பாரிய பையன் தானே அவன். யாரா வேணாலும் இருக்கட்டையா. ஒண்ணு நீ இரு, இல்ல அவங்க இருக்கட்டும். அப்படியா? அப்ப அவங்களே இருக்கட்டும், நான் வெளியில போயிடுறேனே. அண்ணா அழுகிறீங்க இருப்பா, நாங்க போயிட்டோம். டேய் என்னடா பேசுற நீங்க? பொம்பளை புள்ளைய கூட்டிட்டு நீ எங்கடா போவ? டேய் நாங்க பாத்துக்கிறோம்டா, நீ இரு. வர இங்க பாரு, நான் சொல்றத கேளுடா. டேய் நான் சொல்றேன்ல, நீ வா. டேய் மாப்பிள இருடா. அம்மா அம்மா இருங்கம்மா. அம்மா என்னண்ணே ஆச்சு உங்களுக்கு? நான் வீட்டை பூட்டல, பூட்டிக்கங்க.